இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, எங்களுக்கு அவரை விட்டா வேற யாருமே கிடையாது. பாவம் பார்த்து எங்களுக்கு பண உதவி பண்ணுங்க ஐயா. என் வீட்டுக்காரர் எப்போ வருவாருன்னே தெரியல. என் குழந்தைக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த மனுஷன் எங்க போனாருன்னே தெரியலங்க ஐயா. முழு பணத்தையும் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. உங்களை விட்டா எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லையா. உன் நிலைமை எனக்கு புரியுது. உன் புருஷனை சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு போயிருக்காங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி நீங்க இங்க வர்றதெல்லாம் இதுவே முதலும் கடைசியமா இருக்கட்டும். உன் புருஷனை ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உனக்கு தேவையானதெல்லாம் வந்து சேரும். ஐயா, உங்களை தயா மலை மாதிரி நம்பி இருக்க. கண்டிப்பா வரும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வரங்க ஐயா. என்ன நடக்குதுன்னு நானே அவன் விசாரணையில நம்மள பத்தி சொல்லிடுவானோன்னு பயத்துல இருந்த. இப்ப என்னடான்னா இந்த பொம்பளை வேற வீட்டு தேடி வந்துட்டா. நல்ல வேலை இவ வந்த நேரம் வீட்டுல யாரும் இல்ல. அந்த பாஸ்கர் நம்மள காட்டி கொடுத்துட்டா என்ன பண்றது? ஐயோ, தலைய பிடிச்சிரும் போல இருக்குன்னு. மித்ரா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அவன் நம்மள போட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே அவன் பண்ணிருப்பான். அதனால தேவையில்லாம டென்ஷன் ஆகாது. மித்ராவுக்கு அப்புறம் நான் குடும்பமா பாக்குறது உங்க எல்லாரையும் தான். உங்க கூட எல்லாம் நான் இருக்கிறப்ப எனக்கு அனாதைங்கிற நினைப்பே வர்றதில்ல. என்ன ஆதி, அனாதை அது இதுன்னு திரும்பவும் பேசிட்டு இருக்க? நான் இருக்கேன், லட்சுமி இருக்கா, குழந்தைங்க இருக்காங்க, பாரு பாரதியும் இருக்கா. நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ எப்படி அனாதை ஆக முடியும்? பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நாளைக்கே பாரதியோட ஹஸ்பண்ட் வந்தா பாரதி அவங்க குழந்தைங்களோட போயிடுவாங்க, நீங்களும் அவங்க கூட போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நிஜமாவே நான் அனாதை தானே பாட்டி. ஸோ மித்ரா ஒருத்தி தான் நிரந்தரம்னு நான் நம்புறேன். அவகிட்ட போயிட்டு இது என்ன கணக்கு ஏது கணக்குன்னு என்னால காரணம்லாம் கேட்க முடியாது பாட்டி. ஆதி மித்ராவை இப்படி கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காரே, என்ன பண்றது? ஏய், நீ எப்படி இங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க? மேடம், நான் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்க வெளியில போலீஸ் கிட்ட பிஸியா பேசிட்டு இருந்தீங்க. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு ஜாலியா உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன சார், நான் தப்பிச்சிட்டேன், நான் வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு போலீஸ்ல சொன்னாங்களா? டேய் அறிவு கெட்டவனே, இப்ப எதுக்கு நான் தப்பிச்சு வந்த? தப்பிக்காம வேற என்ன பண்ண சொல்றீங்க? உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு போட்டு அடி வெளுத்து எடுத்துட்டானுங்க. நீங்க தான் பாம்பு வைக்க சொன்னீங்கன்னு உண்மையை சொல்லவா? பாட்டி, எதை நினைச்சா நீங்க கவலைப்படாதீங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அண்டு உங்களோட பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன் பார்த்துப்பான். உங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் வராது. இருக்கட்டும் ஆதி, நாங்க எங்களை பாத்துக்கிறோம். நீங்க மீட்டிங்க்கு கிளம்புங்க. இல்ல பாரதி, ஆதி இந்த வீட்டை விட்டு எப்படி அனுப்ப முடியும்? மினிஸ்டர் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் ஆதியை இங்க இருந்து அனுப்ப முடியாது. இவனை இங்க தங்க வைக்க என்ன பண்ணலாம்? அத்தை, இப்ப என்ன பண்ண போறீங்க? அதத்தான் லட்சுமி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணி இன்னைக்கு ஆதிய போக விடாம பண்ணணும். பாரதி, பாரதி பாட்டி ஒரு நிமிஷம், எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை. இல்லம்மா, இங்க வான்னு சொல்றல்ல, வா.
என்னாச்சு பாட்டி? எதுக்கு என்ன இப்படி இழுக்கிறீங்க? போடி கூறு கட்டவளே, அந்த மித்திரன் ஏதோ டிராமா போட்டு ஆதிய உடனே கிளம்பி வர சொல்லியிருக்கான். ஆதியும் கிளம்பிட்டு இருக்கான். அவன் போக கூடாது. நீ ஒண்ணு பண்ணு, காய்ச்சல் தலைவலி வந்த மாதிரி நடி. வேணாம் வேணாம், அது ஒர்க் அவுட் ஆகாது. இப்படி பண்ணலாம், நானு எண்ணெய தரையில ஊத்தி விட்டுறேன். இல்ல இல்ல இல்ல, சோப்பு தண்ணிய ஊத்திடுறேன். வீட்டை தொடச்சதுல சோப்பு தண்ணி தெரியாம கொட்டி நீ அதுல காலை வச்சு வழுக்கி விழுந்த மாதிரி நடி. மத்தத நான் பாத்துக்கிறேன். பாட்டி என்ன பாட்டி பண்ண போறீங்க? இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் விளக்கம் கட்டிட்டு இருக்கா. கால்ல அடிபட்டு இருக்குன்னு டிராமா போட்டு அவனை போக விடாம நிறுத்திடலாம். எப்படி ஐடியா? ஐயோ ஐயோ, இதுங்க வேற நேரம் காலம் தெரியாம கண்ணாமூச்சி விளையாடுதுங்க. நாம போட்ட பிள்ளைலாம் சொதப்பிடும் போல இருக்கே. ஏய், பார்த்து விழுந்துட போறீங்க. ஓ. ஐயோ அத்தை, நான் வேணா போய் பசங்க கிட்ட சொல்லிடவா? வேணாம் வேணாம், கொஞ்சம் இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ அத்தை, அத்தை பசங்க கீழே விழுந்துற போறாங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. ஐயோ. இவ வந்துட்டா. இப்ப ஆதியும் வரணுமே. ஆதியை காணோம். ஆதி